ஆ, என்னுடைய குரு சுவாமி சத்யானந்த பரமஹம்சருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வேதாத்ரி மகரிஷி என்னும் ஒரு மகத்தான குருவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதைத் தவிர நமக்காக நம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த யோக கலையை கொடுத்த எல்லா குருக்கள், ஞானிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதுக்கு முன்ன நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த 2 நாட்கு முன்ன டாக்டர் லலிதா பிரசன்டேஷன் பத்தி சொல்ல விரும்புறேன். வர்ம புள்ளிகளோட அவங்களுடைய கருத்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. வர்ம புள்ளிகளுக்கும், அக்குபங்க்சர் புள்ளிகளுக்கும் நெறைய ஒற்றுமை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எது முதல்ன்னு தெரியல. நம்மளோன்றோம், அவங்க அவங்களோடதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்னுடைய பிரசன்டேஷன் கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். பட் நான் வேண்டிய இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். மகரிஷி ஒரு அக்குபங்க்சர் ஒரு முக்கியமான பயிற்சியா குடுத்திருக்காரு. ஆனா, அதனுடைய அடிப்படை நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ நல்லா தெரியாது. அதனால முடிஞ்ச வரை சுருக்கமாக கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புகிறேன். 50 வருஷத்துக்கு முன்ன தமிழ்நாட்டுல அக்குபங்க்சர்னா என்னன்னே தெரியாம இருந்திருக்கும் எல்லாருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது மகரிஷிக்கு இவ்வளவு ஆழமான ஞானம் அதுல இருந்தது அப்படின்னு நினைக்கும்போது நான் எப்பவுமே ரொம்ப வியப்பாக தான் அதை பத்தி பார்க்கிறேன். இப்போ ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின் அப்படிங்கிறது தான் இந்த அக்கிபங்க்சரோட இதுக்கு முதல் காரணம். ஸோ பாரம்பரிய சீன மருத்துவம் அப்படின்னா என்ன? நம்மளுடைய சித்தா, ஆயுர்வேதா மருத்துவங்களைப் போலவே சீனாவில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கடைப்பிடிக்கப்பட்டு வரும் ஒரு உன்னதமான மருத்துவ முறை. இதுலயும் பல அங்கங்கள் உண்டு. உணவு, மூலிகைகள், அக்யுபங்க்சர், அக்யுப்ரெஷர், அதை தவிர டாய்ச்சி, ஷிகாங் அது மாதிரியான ஒரு மிக நளினமான அசைவுகளோடு கூடிய உடற்பயிற்சிகள். இதெல்லாம் சேர்ந்தது தான் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின். இதில் அக்குபங்க்சர் என்பது மிக நுண்ணிய அ, ஊசிகளைக் கொண்டு துல்லியமாக துளையிடும் ஒரு மருத்துவ முறை. ரொம்ப மிக சிக்கனமான, பாதுகாப்பான, அதே சமயம் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு முறை. அக்யூபங்க்சர்ல ஃபைன் நீடில்ஸ் யூஸ் பண்றோம். அக்யூப்ரெஷர்ல கைனால பிரஷர் குடுத்து நம்மளுடைய விரலுடைய அழுத்தத்தின் மூலமாகவே லைக் வர்மால பண்ற மாரி அக்குப்ரெஷர்னாலேயே அதே புள்ளிகள தான் பயன்படுத்தி பண்றோம். அக்யூ டச்சுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த புள்ளிகளை சாதாரணமாக தொட்டாலே நம்மளுடைய பிராண சக்தி நல்லா இருந்ததுன்னா அதாவது நல்ல பயிற்சிகள் எல்லாம் பண்ணி நெறைய பிராணசக்தி இருக்கவங்க, அவங்களுடைய விரல் அந்த இடத்துல தொட்டாலே அல்லது பக்கத்துல கொண்டு போனாலே கூட அக்யூட் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கூட ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ மேற்கத்திய நாடுகள்ல இதுக்கு நெறைய அதிக ஆர்வம், மரியாதை எல்லாம் வந்திருக்கு. நெறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் தேர் இஸ் அ கிரேட் டிகிரி ஆஃப் டிஸ்பிலீஃப் அண்ட் ஹாஸ்டிலிட்டி. ஏன்னா, இதுக்கு ஒரு சூடோ சயன்ஸ் அப்படின்னு தான் அவங்க நெனைக்கிறாங்க. எந்த ஆல்டர்னேட் மருத்துவ முறையும் இந்த நவீன மருத்துவர்கள் ஒரு சூடோ சயன்ஸ், குவாக்கரி அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா, இன்னும் அதுக்கு இந்த நெறைய அறிவியல் விளக்கங்களோ, ஆராய்ச்சிகளோ போதுமான அளவு இதுக்கு நெறைய ஆராய்ச்சி இருக்கு. பட் இருந்தாலும் நெறைய டாக்டர்ஸுக்கு தனிப்பட்ட அனுபவம் இல்லை. எனக்கு அனுபவம் இருந்ததுனால தான் நான் இதுக்குள்ள வந்தேன். எங்க ஹஸ்பண்டுக்கு கை ரொம்ப இந்த ஷோல்டர் ப்ராப்ளம் வந்தப்போ, எங்க சுவாமிஜி நீடில்ஸ் போட்டு நல்லா பண்ணாரு. அதனால தான் நான் இந்த பயிற்சிக்குள்ளேயே வந்தேன். ஸோ, இதனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால தான் இந்த இத நெறைய டாக்டர்ஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க. இது ஒரு மாடல். அந்த மாடலும் அதுல அந்த மெரிடியன் படங்களை பார்க்குறீங்க. அந்த கோடு கோடா இருக்கிறது தான் மெரிடியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல புள்ளி புள்ளியா இருக்கிறது அக்யூபங்க்சர் புள்ளிகள்னு சொல்றோம். அதுல இந்த மாதிரி ரொம்ப நுண்ணியமான ஊசிகளை அந்த புள்ளிகள்ல போட்டு இப்ப நீங்க இங்க பார்க்குற படத்துல போட்டிருக்கிற ஊசிகள் இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, இந்த கை கொடைச்சல் இந்த மாரி இதுக்கெல்லாம் இந்த ஊசிகள் போட்டான்னா, ஓரிரு நாட்கள்லேயே ரொம்ப நல்ல பலன் வர்றத நான் அனுபவபூர்வமாக இப்படிதான் நான் எங்க ஹஸ்பண்டுக்கு பண்ணி நல்லா பண்ணினேன். ஸோ அக்யூபங்க்சர் மருத்துவத்தின் அடிப்படை ஷி எனப்படும் ஆற்றல் துகள். இது யோகத்துல பிராணா அப்படின்னு சொல்றோம். மகரிஷியின் கருத்தில் இதை விண்துகள்னு சொல்றதா, டிவைன் டஸ்ட் பார்ட்டிகிள் சொல்றதா அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியாது. நீங்க தான் அதை முடிவு பண்ணிக்கணும். இப்போ இது சீனருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமா அப்படின்னா இல்ல.
பண்டைய எல்லா நாகரிகங்களுக்கும் இது அறிந்திருந்தார்கள். இப்ப இந்தியால வந்து இது பிராணா அப்படி யோகா பிராணான்னு சொன்னாங்க. சைனால ஷி அது 2 விதமா ஸ்பெல் பண்றாங்க. ஷி, சி 2. ஜப்பான்ல வந்து கி அப்படின்னு சொல்றாங்க. ரேக்கி அப்படிங்கிறத பத்தி நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேக்கி அப்படிங்கிறது கையில பண்ணக்கூடிய இந்த இது. அந்த கிரீஸ்ல நியூமா அப்படின்றாங்க. ஹவாய்ல மன்னா, திபெத்ல லுங், சயின்ஸ்ல வந்து இத வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ஒரு சயின்டிஃபிக் இந்த வார்த்தை வந்து எல்லாருக்குமே மூச்சுடன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். எனவே அவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்ச சக்தி மூச்சின் மூலம் நம்மை வந்து அடைகிறது என்று எல்லா பண்டைய நாகரிகங்களும் உணர்ந்திருந்தார்கள். ஸோ இதோட அறிவியல் விளக்கம் என்ன அப்படின்னா, ஷி என்பது மிக மிக நுண் அதிர்வின் ஊசலாட்டம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அதாவது இட்ஸ் அ வைப்ரேட்டரி குவாண்டம் ஆசிலேஷன். இட்ஸ் அ வேவ் ஆஃப் எனர்ஜி as bioelectricity invisible to the eye அப்படின்னு தான் சயின்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஸோ ஷி அப்படிங்கிறது படைப்பின் மூல ஆற்றல், த பிரைமல் எனர்ஜி. இட் பெர்வேட்ஸ் த என்டையர் யூனிவர்ஸ். நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து உலகம் பூரா படர்ந்திருக்கு இந்த மூல சக்தி. அதே தான் அவங்களும் சொல்றாங்க. அது வந்து உயிருள்ள ஆர்கானிசம்ஸ்குள்ள வந்து இந்த ஆற்றலானது சுற்றி சுழன்று ஓடி எனர்ஜி சர்க்குலேட் ஆகுறதுனால தான் இட் பிகம்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லைஃப். இது எல்லாமே நம்மளுடைய கருத்துக்கு ஒத்ததாக, மகரிஷியின் கருத்துக்கு ஒத்ததாகத்தான் இருக்கிறது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனோட பேசிக் பிரின்சிபல் வந்து டாவோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டி போட்டு டாவோயிசம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டாவோயிசமும் நமக்கு ஒத்ததான கருத்தையே கொண்டிருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல டாவோ மட்டும்தான் உலகம் பூரா பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்தது. அந்த சென்டர்ல இருக்கிறது அந்த டாவோ. ஸோ முதல்ல டாவோ தான் இருந்தது. பின்னர் அது 2 ஆனது அப்படின்னு சொல்றாங்க. தென் இட் பிகேம் 2. 2ன்றது யின் யாங், அதாவது அந்த எதிர்மறை சக்திகள் 2ஆக பிரிந்தது. நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ 5 எலிமெண்ட்ஸ் வரும்போது என்ன ஆகுது? அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பூதமும் ஒண்ணோட ஒன்று இணைந்து வேறு வேறு விதங்களில் இணையும் போது அது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஆக மாறுது. தென் தேர் ஆர் 10,000 திங்ஸ், 10,000 ஃபார்ம்ஸ். தட் இஸ் கால்ட் மேனிஃபெஸ்டேஷன் அல்லது படைப்பு அல்லது கிரியேஷன். இதுதான் வந்து சீன போது நமக்கெல்லாம் தெரியும். மகரிஷியோட டிசைபிள்ஸுக்கு இத பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல. ஆதியான மெய்ப்பொருள் முற்றறிவு நிலையிலிருந்து அசைவு நிலைக்கு வந்தம்போது பிராணா அல்லது சக்தி நிலையாச்சு. அப்புறம் சூக்ஷ்ம நிலையில பரமாணு அருவ நிலை, ஸ்தூல நிலையில வந்து மூலகங்கள் உருவ நிலைக்கு வருது. அப்புறம் பஞ்சீகரணம். அந்த பஞ்சீகரணம் அப்படிங்கிறது இந்த ம் சூக்ஷ்ம நிலையில் இருந்த எலிமெண்ட்ஸு ஸ்தூல நிலைக்கு வர்ற ப்ராசஸுக்கு பேரு பஞ்சீகரணம் அப்படின்னு யோகா சொல்லுது. அப்ப பஞ்சபூதங்களாக அவை மாறுகின்றன. தென் அது அந்த பஞ்சபூதங்களின் கூட்டினால் பருப்பொருள், பொருள் நிலை உண்டாகிறது. ஸோ இது வந்து அறிவு நிலையில அது அருவமாகவும் சூன்யம் என்றும் சொல்லப்பட்டது. சக்தி நிலையில உரு அல்லது சூக்ஷ்ம சரீரம் சொல்றோம். பொருள் நிலையில உருவம் ஸ்தூல சரீரமாக மாறியது. ஸோ மேக்ரோகாசம், மைக்ரோகாசம் எல்லாம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்டத்தில் இருக்கும்போது இந்த சக்திக்கு மகா பிராணா என்று யோகம் சொல்கிறது. பிரைமோடியல் ஷி என்று ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின் சொல்லுகிறது. மைக்ரோகாசமில் வரும்போது, பிண்டத்தில் வரும்போது பஞ்ச பிராணா ஆகிறது. பாடி ஷி என்று டிசிஎம் சொல்கிறது. ஸோ இந்த பஞ்சபிராணா என்பதை பத்தி நீங்க யோகா படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து பிராணவாயு இருக்கு, சமான வாயு, அப்பான வாயு, வியான வாயு, உதான வாயு அப்படின்னு அதே எனர்ஜி தான். ஆனா 5 விதமான ஆற்றல்களை இது செய்யுது. அதனால தான் இதுக்கு வந்து இந்த பேர் குடுத்திருக்காங்க. அது இருக்கும் இடத்தை பொறுத்தும் அதுக்கு வந்து பேர் குடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிராணவாயு அப்படின்னு சொல்றது
இங்க நெஞ்சு பகுதியில இருந்து நிறைஞ்சிருக்கு. இது ரெஸ்பிரேட்டரி ஃபங்ஷன், கார்டியாக் ஃபங்ஷன். இது 2க்கும் பொறுப்பானது. அதுக்கப்புறம் தொப்புளுக்கு மேல இருக்கக்கூடிய பயிற்சி வந்து சமான வாயு. இது வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸுக்கெல்லாம் இது வந்து அ காரணமானது. கீழ வந்து தொப்புளுக்கு கீழ வந்து இது அப்பான வாயு, கழிவு நீக்கத்திற்கும், இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபங்ஷன்ஸுக்கும் இதுக்கு வந்து சமான வாயு இருக்கு. அண்ட் வியான வாயு உடல் முழுவதும் பரவி நம்மளுடைய நரம்பு இயக்கத்திற்கும், மசில்ஸு, ஜாயிண்ட்ஸு இதெல்லாம் ஆகுறதுக்கும் காரணமாக இருக்கிறது. அண்ட் உதான வாயு அப்படிங்கிறது தொண்டையில மேல இருக்கு. நம்ம இறுதியில நம்மளுடைய உயிர் பிரியும்போது இந்த உதானன் தான் வெளிய போகுது அப்படின்னு யோகம் சொல்லுது. ஸோ இதே தான் நான் சொன்ன அந்த டேப்லோ காலமா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல வாயுக்கள் இருக்கு, என்னென்ன ஃபங்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படியெல்லாம் தடைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெரிஃபரல் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாகி நம்னஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? டயபெட்டிக் ஃபுட் எல்லாம். அது வந்து வியான வாயுத்துக்கு வந்து தடைய பண்ணுது. இந்த உதான வாயு வந்து அது தடைப்படும்போது நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்ஷன்ஸும் கம்யூனிகேஷன் ஸ்பீச்சு மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றதெல்லாம் வந்து கம்மியாகும். பிராணவாயுவுக்கு தடை ஏற்பட்டுச்சுன்னா, ஹார்ட் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம், லெத்தார்ஜி இதெல்லாம் ஏற்படும். சமான வாயுக்கு தடையோ, குறையோ ஏற்பட்டால் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். அப்பான வாயு குறைவு ஏற்பட்டால் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், செக்ஷுவல் டிஸ்ஃபங்ஷன், கான்ஸ்டிபேஷன், ஹெமராய்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போ நம்ம திரும்பி டிசிஎம்முக்கு போகும்போது, இந்த சக்தி ஓட்ட பாதைகள்ல யோகத்துல வந்து நாடிகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா, இந்த டிசிஎம்ல வந்து அத மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வெசல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ, தே ஆர் சேனல்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த சக்தி ஓட்ட பாதைகள்ல வந்து நம் டிசிஎம்மின் படி 12 பேட் மெரிடியன்ஸ் அதாவது 12 ஜோடி மெரிடியன்கள் இருக்கு. மேல் கையில வந்து 6 ஜோடி இருக்கு. கால்ல வந்து 6 ஜோடி இருக்கு. ஒவ்வொரு பக்கமும். இந்த பக்கம் ரைட்ல 6, ரைட்ல 12, இந்த பக்கம் லெஃப்ட்ல 12. அது தவிர 2 அன்பேர்ட் மெரிடியன்ஸ். நம்ம ஆன்டீரியர் மிட்லைன்ல 1, போஸ்டீரியர் மிட்லைன்ல 1. ஆன்டீரியர் மிட்லைன்ல இருக்கிறதுக்கு பேரு ரென்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்டீரியரா இருக்கிறதுக்கு வந்து டியூமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது கவர்னிங் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த படம். இது நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க கீழருந்து கால்லருந்து அப்படியே மேல போகுது. சிலதெல்லாம் வந்து இப்போ இங்க கையில ஆரம்பிச்சு, கை விரல் நுனியில முடியும். சிலதெல்லாம் விரல் நுனியில ஆரம்பிச்சு மேல போய் தலை வரைக்கும் போயி, உடல் பூரா பரவி இருக்கு. இப்போ இது வந்து சூடோ சயின்ஸ்ன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். நாங்க வந்து கட் பண்ணி பார்த்தோம் ஆப்ரேஷன் அப்போ. ஆனா ஒண்ணுமே தெரியலையே. நாடின்னு ஒண்ணு தெரியலையே. மெரிடியன்னு ஒண்ணு தெரியலையே அப்படின்னு தான் டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா, இது உயிர் இருக்கும்போது தான் அதுல சக்தி ஓட்டம் இருக்கு. நம்ம கட் பண்ணும்போதோ, உயிர் இல்லாத இருக்கும்போது அதுல சக்தி ஓட்டம் தெரியாது. பின்னையும் சக்தி ஓட்டம்ன்றது வந்து கண்ணினால் பார்த்து உறுதி செய்ய முடியாத விஷயம். ஆனா, இப்பல்லாம் ரொம்ப ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எக்விப்மென்ட் வந்ததுக்கப்புறம், இந்த எலக்ட்ரிக்கல் இந்த நுண்ணதிர்வுகள் எல்லாம் பார்த்து, அது படம் பிடிச்சு, இதெல்லாம் இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்த 12 பாதைகளும் வந்து பஞ்சபூதங்களோட தொடர்புடையது. வந்து ஆனா கொஞ்சம் அந்த பேர் மட்டும் மாத்தி சொல்றாங்க. நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றத அவங்க வுட்ன்னு சொல்றாங்க. ஏர் அப்படின்னு சொல்றத மெட்டல்ன்னு சொல்றாங்க. நெருப்பு அப்படிங்கிறத 2ஆக சொல்றாங்க. மிதமான நெருப்பு ஒண்ணு, அதிக சூடு இருக்க நெருப்பு. ஸோ 2 விதமாக சொல்றாங்க. வாட்டர் அண்ட் எர்த் வந்து அதே தான் சொல்றாங்க. ஸோ, இதுல இன்னொரு முக்கியமானது இந்த சைன் வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த சீன விஷயத்துல நெறைய இதுல பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக கருதப்படுகிறது. இது இன், யாங் என்று 2 விதமாக பிரிக்கிறார்கள். ஸோ, இன், யாங் அப்படிங்கிறது என்னன்னா, உலகத்துல எல்லாமே 2ஆ தான் இருக்கு. அந்த இது வந்து நமக்கு இரவு, பகல் எப்படி ஒவ்வொன்னுமே எல்லா விஷயங்களுமே இருமை அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? தென் இட் பிகேம் 2 அப்படின்னு சொல்லும்போதே அந்த இருமை வந்துருச்சு. ஸோ அந்த இருமை தான் இன், யான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஒண்ணு வந்து ம் எனர்ஜி கன்சர்விங், எனர்ஜி ஸ்பெண்டிங் அப்படின்னு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. அதனால நமக்கு தெரியும் நம்ம மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் எனர்ஜி கன்சர்விங். ஃபீட் அண்ட் பிரீத் சிஸ்டம் சொல்றோம்.
சிம்பத்தட்டிக் வந்து எனர்ஜி ஸ்பெண்டிங் சிஸ்டம் சொல்றோம். ஸோ அதே கருத்து தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. யோகத்திலயும் ஈட நாடி, பிங்கள நாடி. ஈடா வந்து எனர்ஜி கன்சர்விங், பிங்களா வந்து எனர்ஜி ஸ்பெண்டிங் நாடி அப்படின்றத சொல்றோம். ஸோ இப்ப இந்த படம் வந்து இந்த சிம்பலோட வந்து ரொம்ப நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஒரு அழகான படம் இது. இந்த யின் யாங் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. காதல், வேலை, உணர்வுகள், வாழ்க்கை, எல்லா சீசன்ஸு எல்லாத்துலயுமே இந்த யின் யாங் இருக்கு. ஸோ 2ம் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை. ஆனால் எதிரிகள் அல்ல. ஒன்று இட்ஸ் காம்ப்ளிமெண்டரி டூ ஈச் அதர். இட் இஸ் நாட் அப்போசிங். இட்ஸ் ஆப்போசிட் பட் நாட் அப்போசிங். ஸோ ஒன்றையொன்று சார்ந்தும், ஒத்தும், உதவியும் இருக்கும். ஸோ இந்த எதிர் தத்துவங்கள் சரியானபடி சமன் செய்யப்படும்போது, ஒரு ஹார்மனி, ஒரு ஒத்திசைவு, ஈக்விலிபிரியம் ஏற்படும். இந்த 2ம் சேரும்போது, இருமை மறைந்து முழுமை, டோட்டாலிட்டி என்பது ஏற்படும். ஸோ இன் என்பது நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இருள், நீர், சந்திரன், குளுமை, மென்மை, பெண்மை, அமைதி இவற்றையெல்லாம் குறிக்கும். யாங் என்பது ஒளி, சூரியன், நெருப்பு, வெப்பம், கடினம், ஆண்மை, இயக்கம் இவற்றை குறிக்கும். ஸோ இந்த சர்க்கிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கருமையா இருக்கு, ஒண்ணு வெண்மையா இருக்கு. ஆனா கருப்புல கொஞ்சம் வெண்மை இருக்கு, வெண்மையில கொஞ்சம் கருப்பு இருக்கு. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா, தெர் இஸ் ஆல்வேஸ் அ லிட்டில் யின் இன் த யாங் அண்ட் ஆல்வேஸ் அ லிட்டில் யாங் இன் த யின். எதுவுமே முழுமையான இன்னோ அல்லது முழுமையான யாங்கோ கிடையாது. எப்பவுமே இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் கலந்து தான் இருக்கும். அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு நிதர்சனமான உண்மை. கம்ப்ளீட் இன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோல் சர்க்கிள் கம்ப்ளீட்டா டார்க்கா இருந்ததுன்னா, அது டெத்துன்னு பேரு. நம்ம எப்படி வந்து அ ஒரு நடுவுல துரியாதீதம் அப்படின்னு போயி, அந்த நடு வட்டத்துல ஃபுல் டார்க்னஸ் போனா, அது வந்து இதோட கலந்துருது, பிரபஞ்சத்தோட கலந்துருது அப்படின்னு சொல்றோமோ, அதே மாரி இது கம்ப்ளீட் டார்க் ஆச்சுன்னா, தட் இஸ் டெத் அப்படின்னு சொல்லி டிசிஎம் சொல்லுது. இப்போ இது 2யும் பிரிக்கிற கோடு பார்த்தீங்கன்னா, இப்படி ஏன் 2 பாதி இருக்குன்னா, 2 ஏன் நேரா ஒரு கோடு இல்லாம, ஏன் இந்த வளைஞ்சு இருக்கு இந்த கோடு இந்த மாதிரி? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தொடர்ந்த இயக்கத்தை, ஒரு தொடர்ந்த நகர்வை குறிக்கிறது. இப்போ பகல் அப்படிங்கிறது நகர்ந்துட்டே இருக்கு. நகர்ந்துட்டே போய் இரவாக மாறுது. அதே மாரி இரவுங்கிறது நகர்ந்துட்டே வந்து பகலாக மாறுது இல்லையா? அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் இந்த இன் வந்து மூவ் ஆயி யாங் ஆக மாறுது. யாங் வந்து மூவ் ஆயி இன் ஆக மாறுது. அது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அதை குறிக்கும் விதமாக தான் அந்த லைன் வந்து ஒரு மூவ்மெண்ட்டை குறிக்கிறதுக்கு தான் அந்த மாரி ஒரு கர்வ்ட் லைனாக இருக்கு. ஸோ இது நெய்தர் இஸ் அப்சல்யூட் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது வந்து அதே இதுதான். இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இன்ன வந்து ஃபீமேல் ஆகவும், யாங்க வந்து மேல் ஆகவும் பார்க்குறோம். அதுலயும் மாரியும் நெகட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. நெகட்டிவ்ன்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு பேட் கன்னோட்டேஷன்லயோ ஒரு 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 குறைத்து மதிப்பிடுதல் இல்ல. எப்படி நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் ஹேவ் அ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் உள்ள பாதை பின்னால ரென் சேனல் பத்தி சொல்லுவோம். அந்த நெகட்டிவ் சார்ஜ் தான் நம்ம அப்படியும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து யாங் அப்படின்னு சொல்றோம். இப்போ கோல்டுன்னு சொல்றோம். இப்போ சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்ததுன்னா உடல் சூடாகுது. ஸோ அது யாங். நம்ம அமைதி பாராசிம்பத்தட்டிக் வந்து கோல்ட் சந்திரன் சொல்றோம் இல்லையா? ஸோ கோல்ட் ஆகுது. எல்லாமே கரஸ்பாண்ட் ஆகுது. இது டே அண்ட் நைட். ஒண்ணு வந்து கன்ட்ராக்டிங், ஒண்ணு எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்து கன்ட்ராக்டிங், யாங் வந்து எக்ஸ்பேண்டிங். ஸோ ஒரு கன்ட்ராக்ஷனும், ஒரு எக்ஸ்பான்ஷனும் சேரும்போது அது ஒரு வேவாக மாறுது இல்லையா? ஸோ ஒரு மேல் போகுது, ஒண்ணு கீழ வரும்போது இட் பிகம்ஸ் அ வேவ். ஸோ அப்படிதான் வந்து எனர்ஜி இதாகுது. அண்ட் சேவிங், ஸ்பெண்டிங். ஆர்கன்ஸ் வந்து சாலிடா இருக்கும். யாங் ஆர்கன்ஸ் வந்து ஹாலோவா இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது மெரிடியன்ஸ். மெரிடியன்ஸ்னா எனர்ஜி கன்சர்விங், அதாவது அந்த கெட்டிய உறுப்புகளுக்கு சொல்லக்கூடியது. ஸோ மெரிடியன்ஸ் வந்து நம்ம மேல கையில பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லங் மெரிடியன் இருக்கு. லங் மெரிடியன் வந்து இங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து இந்த விரல்ல முடியும். அதே மாரி ஹார்ட்டு, பெரிகார்டியம் எல்லாம் இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து முடியும். அதே தவிர இந்த கால்ல வந்து ஸ்ப்ளீன், லிவர் அண்ட் கிட்னி
அது வந்து இங்க ஆரம்பிச்சு மேல போயி உடல் முழுவதும் பரவி மேல தலை வரைக்கும் இங்க ஸ்ப்ளீன் வந்து இங்க முடியும். இப்போ கிட்னி வந்து இங்க முடியும். ஸோ லிவர் வந்து அது லிவர் இருக்க இடத்துலயே முடியும். ஸோ இது எல்லாமே இன் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இது யாங் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல வந்து நமக்கு இது இது ஸ்டமக் முதல்ல ஒண்ணு வந்து ஸ்டமக் மெரிடியன், லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன், ட்ரிபிள் பர்னர் அல்லது ட்ரிபிள் வார்மர் மெரிடியன் ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளுக்கு இந்த ட்ரிபிள் வார்மர் மெரிடியனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு மெரிடியன் இருக்கு. ஆனா உறுப்பு இல்லன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு இருக்கு. ஆனா இதுக்கு உறுப்பு இல்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது அவ்ளோ சின்ன எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு எண்டோகிரைன் சிஸ்டம வந்து இது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி கால்ல இருக்கிறது வந்து யூரினரி பிளாடர், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் கால் பிளாடர். இது 3 வந்து கால்ல வந்து முடியக்கூடிய யாங் மெரிடியன்ஸ். ஸோ இத தவிர 2 அன்பேர்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ முதல்ல வந்து ரென் சேனல் அப்படிங்கிறது நம்மளுடைய மூலாதாரத்துல ஆரம்பிச்சு உடலின் முன்பக்கமாக நடு மையத்துல போய் இங்க வந்து முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான பாதை. இத வந்து நம்ம ரென் சேனலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, கன்செப்ஷன் மெரிடியன் அப்படின்னு பேரு. கன்செப்ஷன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கருத்தரித்தல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து அந்த இனவிருத்தி பாதை அப்படின்றும் சொல்லப்படுது. ஏன்னா, இதுல தான் முக்கியமான புள்ளிகள் எல்லாமே ஒவ்வொரு சக்கரங்களுக்கு கரஸ்பாண்டிங் புள்ளிகளும் இருக்கு. ஒவ்வொரு எண்டோகிரைன் கிளாண்ட்ஸுக்கும் அ கரஸ்பாண்டிங் புள்ளிகள் எல்லாமே இந்த ரென் சேனல்ல தான் இருக்கு. அதனால தான் இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் அந்த நெகட்டிவ் அயான்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பின்பக்கமாக நமக்கு மூலாதாரத்துல ஆரம்பிச்சு நேரா மேல போயி, இந்த மூளை வரைக்கும் போயி, அப்புறம் இன்னும் இந்த மூளையிலிருந்து வந்து இங்க மூக்குக்கு இந்த உதடின் மேல் பகுதி வரைக்கும் வரும். தலைய சுத்திட்டும் வந்து இங்க முடியும். ஸோ இது வந்து டியூ சேனல் அல்லது கவர்னர் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னிங்னா ஆளுமைன்னு சொல்றோம். ஸோ நம்ம உடலினுடைய இயக்கங்களை எல்லாமே கவர்ன் செய்யக்கூடியது இந்த டியூ சேனல் தான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 இந்த ரென் அண்ட் டியூ வந்து நம்ம அக்யூப்ரெஷர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அது எப்படிங்கிறது வந்து பின்னால சொல்றேன் நானு. ஸோ அனடாமிக்கலி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அ இன் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு மெரிடியன் இருக்க மாரி ஆர்கன்ஸும் இருக்கு. ஸோ நான் இந்த லிவர், நுரையீரல், கல்லீரல், அ இதயம் எல்லாம் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் கெட்டி உறுப்புகள். அந்த கெட்டி உறுப்புகள் எல்லாம் உறுப்புகள் அல்லது ஜாங் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாலோ ஆர்கன்ஸ் இப்ப கால் பிளாடர் இருக்கு, அ யூரினரி பிளாடர் இருக்கு. அ இந்த மாதிரி ஹாலோ ஸ்டமக் அதெல்லாம் வந்து ஹாலோ ஆர்கன்ஸ். அதெல்லாம் ஆர்கன் சொல்லுவாங்க அல்லது யாங் ஆர்கன் சொல்லுவாங்க. ஸோ அனடாமிக்கலி இது பிசியலாஜிக்கலி ஆர்கன்ஸ் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு உதவும். யாங் ஆர்கன்ஸ் வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சருக்கு உதவும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படம் எதுக்கு சொல்றோம்னா, சக்தி சேமிப்பும், செலவும் மணிக்கு மணி ஏன்னா இல்ல சொல்லப்போனா நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு மாறிட்டே தான் இருக்கு. பட் உடல் வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் சக்தியை கொண்டது. இந்த படம் தான் அது விளக்குது. இப்போ இத வந்து நம்ம யாங் 2மே சரிசமமாக இருக்கு. காலையில எந்திரிச்சு தூங்கி ஒரு நல்லா சாப்பிட்ட உடனே நம்ம எனர்ஜி வந்து நல்லா கம்ப்ளீட்டா இருக்கு 2மே. அப்புறம் நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுதுன்னா, இந்த யாங் இன்கிரீஸ் ஆகுது. நம்ம இயக்கம்ன்றது யாங். ஸோ இந்த யாங் இன்கிரீஸ் ஆகணும்னா, இன்னும் அது குறைஞ்சிரும். அதாவது சக்தி செலவு அதிகமாகும்போது, சக்தி சேமிப்பு குறைய ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து அ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன ஆயிரும்னா, சேமிப்பு குறையறதுனால டயர்ட் ஆயிருவோம் நம்ம. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 4 ஹவர்ஸ் இது ரொம்ப கம்மியாயி, இதனால தான் நமக்கு டயர்ட்னஸ், பசி, தாகம் இதெல்லாம் வர்றது இதனால தான். அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் ஈட்டிங் அ பிக் லஞ்ச் ஆர் டெசர்ட் என்ன ஆகுதுன்னா, அதிகமாக ஆரம்பிக்குது. அப்புறம் 2ம் வந்து சரியாக வந்துரும். எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ இதுதான் ஒரு நாள்ல நம்ம உடம்புல இன் யாங் எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான இது. இப்போ இது இந்த தன்னைத்தானே சரி பண்ற மெக்கானிசத்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம மருத்துவத்துல சொல்லுவோம். அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு உள் சமநிலை. நம்ம வெளியில எவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும், நம்ம உடல் வந்து சின்ன சின்ன சின்னதாக அதை சரி பண்ணி சீராக வைத்துக்கொள்ளும். ஸோ த இன்டர்னல் கண்டிஷன் வில் பி மெயின்டெயின் கான்ஸ்டன்ட் டெஸ்பைட் எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட். இப்போ ஒரு சீசா மேல ஒரு ஆள் நிக்கிறான் அப்படின்னா, அவன் ஆடாம நிக்கிறதில்ல. சின்ன சின்ன சின்னதா அந்த மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் அவனால நல்லா நிக்க முடியும். ஏதாவது ஒரு பக்கம் ஜாஸ்தியானா, அந்த பக்கம் தவறி விழுந்துருவான். அல்லது ஒரு பக்கம் ரொம்ப குறைஞ்சதுன்னா, அந்த பக்கம் தவறி விழுந்துருவான். ஸோ அந்த ஹோமியோஸ்டேசிஸ்ன்றது இன் யாங் சமநிலை அப்படின்றது டிசிஎம் பாயிண்ட். இந்த டிசிஎம்னால எனர்ஜி பேலன்ஸை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த படம். இட் வில் டேக் அ லாங் டைம் டு சே. இது வந்து டாய்ச்சி மூலமாக அவங்க சொல்றாங்க. இதுல 2 அடிப்படை விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இந்த எனர்ஜி பேலன்ஸ் வந்து நம்ம அசைவுனாலும் நடக்கலாம். அசைவு இல்லாமையும் நம்ம அசைவற்ற நிலையிலயும் பண்ணலாம். ஸோ அசைவினால் நடத்தக்கூடியதெல்லாம் வந்து எக்ஸர்சைஸஸ், ஆசனாஸ், நம்ம மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம உடலை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து, அந்த உடல் கண்ட்ரோல் மூலம் நம்மளுடைய பிராண சக்தியை அல்லது சீய கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது. அசைவு இல்லாம பண்றது வந்து நம்மளுடைய தவத்தினால அல்லது மைண்ட், வில் பவர், தாட் கண்ட்ரோல் அதன் மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணி செல்ஃப் கண்ட்ரோல்ல கொண்டு வருது. ஸோ இந்த அசைவானது வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஹத்த யோகம்னு சொல்றோம். இந்த அசைவில்லாம பண்றது வந்து ராஜயோகம்னு சொல்றோம். இப்ப மகரிஷியோட பயிற்சிகள் மெயினாக இந்த மெடிடேஷன் அந்த மூலமாக நம்ம எனர்ஜி பேலன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ இப்ப இந்த ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு இது அண்ட் யாங் மட்டும் இல்லாம பஞ்சபூதத்துக்கும் அவங்க ஒவ்வொரு ஆர்கன் குடுத்துருக்காங்க. இப்போ ஏர் கண்டிப்பாக பிராணா அப்படின்னு சொல்லும்போதே அது லங்ஸ்ல தான் வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ஆர்கன். லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து அம் யாங் ஆர்கன் காற்றோடது. எர்த்தோட பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளீன் வந்து ஆர்கன். ஏன்னா ஸ்ப்ளீன் தான் ரொம்ப ஸ்ப்ளீன் அப்படின்னு இதில சொல்லும்போது டிசிஎம்ல சொல்லும்போது இது மண்ணீரல் மட்டுமல்ல. மண்ணீரலும், கணையமும் சேர்ந்தது. ஸ்ப்ளீன் அண்ட் பேன்கிரியாஸ் 2ம் சேர்ந்தது தான் அங்க ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஜஷனுக்கு இது 2ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாங் ஆர்கன் வந்து ஸ்டமக். ஃபயர் ஒன் வந்து பெரிகார்டியம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிகார்டியம்னா இதயத்தை சுற்றியுள்ளது அப்படின்னு இருக்கு. அதை வந்து எல்லாரும் தவறாக அது இதய உறைன்னு நெனச்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் த வாஸ்குலர் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டமும் டியூபா தான் இருக்கு. பட் அதுக்குள்ள பிளட் நிறைஞ்சு இருக்கிறதுனால, அது ஒரு சாலிட் ஆர்கனாக கன்சிடர் பண்றாங்க. அண்ட் அதனுடைய யாங் ஆர்கன் வந்து ட்ரிபிள் ஓமர். அது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த ஃபயர் 2 அப்படிங்கிறது ம் ஹார்ட்டும், ஸ்மால் இன்டெஸ்டைன். வாட்டர் இவங்களுக்கு தெரியும். கிட்னி, உரினரி பிளாடர். அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவங்க மரம் அப்படின்னு சொல்றாங்க. லிவர் அண்ட் காட் பேரர். ஸோ ஒரு ஆர்கன், ஒரு யாங் ஆர்கன். அப்போ நம்ம ஏன் இத சொல்றோம்னா, இப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த லங்கோட சேனல். அந்த சேனல்ல எந்த பஞ்சபூதத்துல சக்தி குறைவாக இருக்கு, எந்த இடத்துல தடை இருக்கு அப்படின்றது டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் பல்ஸ் இருக்கு. வேற எல்லாம் டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் இருக்கு. அதன் மூலமாக பார்த்து அந்தந்த புள்ளியில போடணும். அந்த பஞ்சபூத புள்ளியில வந்து நம்ம இது கொடுக்கணும். ஸோ டிசிஎம் சொல்லுது, ஹெல்த் இஸ் அ பேலன்ஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங் அதாவது அண்ட் யாங் பேலன்ஸும் இருக்கணும். ஃப்ரீ ஃப்ளோவும் இருக்கணும். மகரிஷி அதே தான் சொல்லியிருக்காரு. காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் கண்டிப்பாக சரியா இருக்கணும்னு. டிசீஸ் இஸ் இம்பேலன்ஸ்ட் அண்ட் ஸ்டாக்னேஷன். இதை தவிர பஞ்சபூத சமநிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசிஎம் சொல்லுது. நம்ம சித்த மருத்துவமும் அதே தான் சொல்லுது. ஸோ 3 தோஷங்கள் இருக்கு இல்லையா? வாதம், பித்தம், கபம் என்ற 3 தோஷங்களும் சமநிலையில இருக்கும்போது அது ஆரோக்கியம் சொல்லுது. அதையே தான் இவங்களும் பஞ்சபூதங்கள் சமநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அக்யூபங்க்சர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் அந்த இந்த மெரிடியன் புள்ளிகள் மேல இருக்கிற புள்ளிகள் தான் அக்யூபங்க்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது அனடாமிக்கலி ரொம்ப நல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 366 புள்ளிகள் 360 புள்ளிகள் ரொம்ப நல்லா வந்து சீன மருத்துவத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பிட்ட அதுக்கான இடம், அது எந்தெந்த போனுக்கு கீழ எந்த டிப்ரஷன்ல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு நுண்ணிய துளைகள். தோலில் இருக்கக்கூடிய மிக, மிக, மிக நுண்ணிய துளைகள். அஃப்கோர்ஸ் நமக்கு ஸ்வெட் கிளாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதே தவிர அது ஒரு நுண்ணிய இடங்கள். நம்ம பிரஷருக்கும் சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மெடிக்கல்லயும் இத வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, இந்த பாயிண்ட்ஸ் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது, தே ஹேவ் ஃபவுண்ட் ப்ரூஃப் தட் தேர் ஆர் பாயிண்ட்ஸ் ஆஃப் லோவர்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்கின். அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. அது வந்து எலக்ட்ரோ தெர்மல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பல்லாம் அக்யூபங்க்சர் டாக்டர்ஸ் கூட மருத்துவர்கள் கூட என்ன பண்றாங்க, இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி அந்த அக்குபங்க்சர் புள்ளிய கண்டுபிடிச்சு, அதுல வந்து நீடிலோ, இல்ல லேசர் ட்ரீட்மெண்ட்டோ குடுக்குறாங்க. ஸோ, அதை தவிர இது இந்த இதுல வந்து இந்த புள்ளிகள வந்து டாக்டர் ஆண்டன் ஜெயசூர்யா அப்படிங்கிறவர் தான் நம்முடைய பாகத்துல இந்தியா, ஸ்ரீலங்கன் அவரு. இந்தியாவுல எல்லாம் ஸ்ரீலங்காவிலயும் அக்யூபங்க்சரின் தந்தை அப்படின்னே கூப்பிடுறாங்க அவங்கள. ஸோ அவரு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெனி அத்தாரிட்டீஸ் பிலீவ் தட் அக்யூபங்க்சர் இஸ் பேசிக்கலி எ சொமட்டோ விசரல் ரிஃப்ளெக்ஸ். அதாவது நம்ம தோல்ல இருந்து உள்ள ஆர்கன்ஸுக்கு போற ரிஃப்ளெக்ஸ் அண்ட் தட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் சேனல் ஆர் ரிலேட்டட் டு திஸ். The points appear to be mainly concentrations of deep pressure receptors. அதாவது நம்ம நிறைய அழுத்தம் கொடுக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ரிசப்டர்ஸ் அண்ட் பாத்வேஸ் ஆஃப் மெயின் நர்வ்ஸ் அண்ட் த சிம்பத்தட்டிக் plexuses, particularly of the main blood vessels and accessible to the needle. And the myotome and sclerotome patterns இதை பற்றி பின்னால் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நாடிகள் பற்றி சொல்லும்போதே நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடி, நீங்கள் சில பேர் கேட்டிருப்பீங்க, இந்த நாடிகள்னா நரம்புகள், பிளட் வெசல்ஸ் இது ஒண்ணா, நாடி ஒண்ணான்னா இல்ல. நாடி, நரம்பு வேற, பிளட் வெசல் வேற. ஆனா, இந்த நாடிகள் எப்படி ஒரு ஒரு கொடியானது ஒரு கொம்பை சார்ந்து போகுதோ, அது மாதிரி அந்த நரம்புகளை சார்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி நான் நாடியில சொல்லியிருப்பேன். அதே தான் அந்த பாயிண்டே தான் இங்கேயும் அது சொல்லியிருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம நீட்லிங்ல பண்ணலாம், பிரஷர்னால பண்ணலாம், டச்னால பண்ணலாம், அல்லது ஹீட் மோக்ஸான்னு சொல்லுவாங்க. அத வச்சு ஹீட் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அண்ட் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். பிகாஸ் இதுவும் ஒரு விதமான மேக்னட்டிசம்னால மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷனால, லேசர் ஸ்டிமுலேஷனாலயும் இத ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம அத நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சேனல்லயும் என்ன ஆகுதுன்னா, பஞ்சபூத புள்ளிகள் அப்படின்னு ஒரு புள்ளிகள் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? ஒரு இப்ப லங்ல ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த ஏர் எலிமெண்ட் காற்று பஞ்சபூதத்துக்கு நம்ம வந்து சக்தி குடுக்கணும். ஸோ, அப்போ அதுக்கு எந்த புள்ளி அதனுடைய பஞ்சபூத புள்ளி அப்படின்னு தெரியணும். அப்ப இப்ப கையில பார்த்தீங்கன்னா, நமக்கு லங் இருக்கு, பெரிகார்டியம் அப்படின்னு அல்லது பிசின்னு போடுறது வந்து பெரிகார்டியம், ஹெச்ன்னு போடுறது வந்து ஹார்ட். ஸோ, இந்த 3 சேனல் கையில இருக்கு. ஸோ, அதுல இந்த விரல் நுனிகள்ல இருக்க பாயிண்ட்ஸ் வந்து வுட் பாயிண்ட்ஸ் அல்லது ஸ்பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த நடுவுல இருக்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஃபயர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மணிக்கட்டுல இருக்க பாயிண்ட்ஸ் எர்த் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேல இருக்கிற மணிக்கட்டுக்கு மேல இருக்கிறது மெட்டல் பாயிண்ட்ஸ். இந்த முழங்கை மடிப்புல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வாட்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இது சொல்லுவோம். அதே மாரி பின் கையிலயும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மெட்டல் பாயிண்ட்ஸு, இங்க வந்து வாட்டர் பாயிண்ட்ஸு, வுட் பாயிண்ட்ஸு, ஃபயர் பாயிண்ட்ஸு, எர்த் பாயிண்ட்ஸு. அதே மாதிரி கால்லயும் அதே மாரி வரும். கால்ல வந்து லிவர், கிட்னி அண்ட் ஸ்ப்ளீன் 3மே இங்க ஆரம்பிச்சு இது லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் இந்த பெருவிரல்ல ஆரம்பிச்சு வருது. இப்ப நம்ம சில இடத்துல அந்த பெருவிரல்ல குதிச்சு நிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? ஏன் அப்டின்னா, அந்த பெருவிரல்ல தான் 2 மெயின் சேனல் வருது. ஸ்ப்ளீனும், லிவரும் இந்த பெருவிரல் சேனல்ல தான் ஆரம்பிச்சு வருது. ஸ்ப்ளீன் கிட்னி வந்து பாதத்துக்கு அடியில இருந்து வந்து இங்க வெளிய வருது. இங்க ஒரு சர்க்கிள் எடுத்து மேல போகும். ஸோ, இந்த நான் நினைப்பேன், ஏன் சுவாமிஜி வந்து இந்த காயக்கல்பத்துக்கு பண்ணும்போது ஒரு பெருவிரல் அழுத்தம் குடுத்து கால விரிச்சு வைக்க சொல்றாங்க இப்படி. அப்படி சொல்லும்போது, இந்த பெருவிரல் அழுத்தத்துக்கு இந்த நாடிகள் இங்க ஆரம்பிக்கிறது தான் காரணமா? அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ, இந்த பாயிண்ட்ஸு, இங்க வந்து மெட்டல் பாயிண்ட்ஸு, அதே மாரி முழங்கால்ல வந்து வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்கு இதுக்கு. ஸோ இந்த சிம்பிளிஃபைடு எக்ஸர்சைஸஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா மசிலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்றோம் நம்ம. எல்லா மசிலும் ஸ்ட்ரெச் பண்ணும்போதே,
யூசுவலா மசில் கன்ட்ராக்ஷன்னால தான் இந்த நாடி சக்தி ஓட்ட பாதைகள் எல்லாம் கம்மி ஆகுது, பிளாக் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த ஆப்டிமம் பிரஷர் ஆன் தி பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்புறம் இது ரிலாக்ஸஸ் த மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ். அதனால இந்த சக்தி ஓட்ட தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு சக்தி ஓட்டம் நல்லா இருக்கு. என்ஷூர்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. அண்ட் எப்போ சக்தி ஓட்டம் நல்லா இருக்கோ, அப்போ வந்து சுவாமிஜி சொன்ன மாதிரி நமக்கு உடல் முழுவதுமே நல்ல ஆரோக்கியம், தெம்பு, புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அது. ஸோ இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் அப்படின்னு பார்க்குறோம். அது ஒரு ரொம்ப முக்கியமான பயிற்சியா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம கை இங்க வைக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த கவர்னிங் சேனல் அப்படின்னு பேரு. இந்த கவர்னிங் சேனல்ல ரொம்ப முக்கியமான புள்ளிகள் என்ன அப்படின்னா, இந்த இது ஜிவினா கவர்னிங்னு அர்த்தம். அது டியூன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இந்த நம்ம இந்த முடி இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ இந்த நடுவுல இங்க ஒரு குழி இருக்கும். மண்டையோட்டு கீழ. அது வந்து GV16 அப்படின்னு சொல்லுவாங்க. 15 அதுக்கு கொஞ்சம் கீழ இருக்கு. 14ங்கிறது வந்து நம்மளுடைய இந்த சர்வைக்கல் வெர்டிபிராவோட கடைசி வெர்டிபிராக்கு கொஞ்சம் மேல இருக்கு. இது 3 பாயிண்ட். ஆக்சுவலி இந்த 3 பாயிண்ட்ல அழுத்தம் குடுத்தா தான் அது கரெக்ட்டா. ஆனா இந்த பொசிஷன்ல நம்ம அவ்ளோ கரெக்ட்டா அது வரல. ஸோ எது நான் கரெக்ட்டுன்னு தெரியல. பட் இந்த 3 பாயிண்ட் தான் வந்து அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நல்ல இது வருது. அம் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நெறைய இது இருக்கு. இப்ப இந்த DU14 அப்படின்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து கழுத்து 7வது முள்ளெலும்புக்கு கீழ உள்ளது. இதுல 6 யாங் மெரிடியன்ஸ். யாங் சொன்னேன் இல்லையா? சக்தி செலவழிப்பு பாதைகள். அதுல 6 புள்ளிகளும் இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணுது. ஒண்ணை ஒண்ணு கிராஸ் பண்ணி போகுது. அதுக்கு வந்து இது 1000 நரம்பிழைகளின் இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உடம்பிலிருந்து வர எல்லா நரம்புகளும் நம்ம தண்டுவடத்துல இங்க போகுது இல்லையா? ஸோ இந்த இடத்தின் வழியாக தான் மேல போகுது. எனவே அதனால தான் இது 1000 நரம்பிழைகளின் இடம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது ஒரு முக்கியமான புள்ளி. இத தூண்டும்போது இந்த DU14 தூண்டினோம்னா என்ன ஆகும்னா, உடனடியாக ஒரு எனர்ஜி வரும் நமக்கு. நோய் எதிர்ப்பு திறனை கூட்டும், அலர்ஜி, காய்ச்சல் இருந்ததுன்னா இந்த DU14ல நீடில் போட்டாலே காய்ச்சல் உடனே இறங்கும். அது தவிர சக்தி சமநிலை, பேலன்ஸ் ஏற்படும். ஸோ அதுல வந்து இதுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ இந்த DU16 அப்படிங்கிற பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா, ஃபெங் ஃபூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெங் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். சைன மொழியில. ஃபெங் ஷூயி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த வாஸ்து சாஸ்திரத்தை சைனத்துல ஃபெங் ஃபெங் ஷூயி. ஃபெங்னா காற்று, ஷூயினா வாட்டர். ஸோ அது 2யும் சரி பண்றது. ஸோ அதாவது அப்ப ஃபெங் ஃபூ அப்படின்னா விண்ட் மேன்ஷன் அல்லது விண்ட் பேலஸ் அப்படின்னு பேரு இந்த பாயிண்ட்டுக்கு. காற்றின் மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சித்த மருத்துவத்திலயும் இந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. இத பிடரிக்கண் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்டோ ஆஃப் த ஸ்கை. அதாவது ஸ்கைன்னா ஆகாயம்ன்றது நமக்கு தெரியும். ஆகாயத்தின் ஜன்னல் அப்படின்றதும் இந்த புள்ளி. ஏன்னா, இந்த மண்டையோட முடியிற இடத்துல இருக்கு. இதுக்கு நேர பின்னால தான் முகுளம் இருக்கு. மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படிங்கிறது இதுக்கு நேரா உள்ள தான் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா இருக்கு. ஸோ இங்கிருந்து இந்த டியூ மெரிடியன் என்ன பண்ணுதுன்னா, மூளைக்கு உள்ள போயிருது. இங்க மேண்டை இருக்கு. இதுக்கு உள்ள போயிருது. என்டர் ஆகுறது இங்க தான். இங்கிருந்து போயி நேரா DU20 இங்க மேல உச்சியில இருக்கிறது வந்து DU20ன்னு சொல்லுவோம். அதை வந்து சகசிராரம் அப்படின்னு யோகால சொல்லலாம். அல்லது அது சகசிராரம் இன்னும் கொஞ்சம் முன்ன இருக்கு. DU20 கொஞ்சம் பின்னால இருக்கு. 2 விதமா சொல்லுவாங்க. அங்க போய் இந்த மூளை உள் வழியாக போய் இங்க போய் சேருது. எனவே இது வந்து உடலுக்கும் நம்மளுடைய ம் அ ஹையர் கான்ஷியஸ்னஸ் இது 2க்கும் இடையே உள்ள கதவு அப்படின்னு கூட இதுல சொல்றாங்க. ஸோ இதனுடைய பிரஷர் என்னன்னா, இதுல எண்ண ஓட்டங்களை குறைத்து மனத்தை அமைதிப்படுத்தி தியானத்துக்கு உங்களை த தயார்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இத நான் சொல்லாமான்னு கூட தெரியல. சில தியான பயிற்சிகள் சொல்லி தரும்போது, தியானம் செய்யும்போது 2 நிமிஷம் இந்த புள்ளியில ரொம்ப அழுத்தம் கூட இல்ல. மெதுவான அழுத்தமோட ஒரு விரல் வச்சு நீங்க அமத்தி இருந்தாலே, நீங்க வந்து சீக்கிரமா ஆழ்நிலை தியானத்துக்குள்ள போயிருவீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ, அதனால தான் இது வந்து ரொம்ப
ரொம்ப முக்கியமான இந்த புள்ளிகள் 3. ஸோ இந்த கை இங்க வைக்கிறோம். அப்புறம் ஒரு கை வந்து முன்னால வைக்கும்போது, இட் ஃபார்ம்ஸ் அ சர்க்யூட். ஸோ இங்கிருந்து அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாரி அல்லது ஒரு மின்காந்த சர்க்யூட் மாரி இந்த இது ஃபார்ம் ஆயி, அந்தந்த ஆர்கன் மேல இந்த எனர்ஜி எல்லாம் வந்து அதுல இதாகுது. ஸோ இதுல முன்புற புள்ளிகள் நம்ம எங்க கை வைக்கிறோமோ, அந்த முன்புற புள்ளிகள் நீங்க பார்க்குறீங்க. ஸோ மெயினா இது வந்து இந்த ரென் சேனலோட புள்ளிகள் கூட இது நல்லா சம்மந்தப்பட்டிருக்கு. சில புள்ளிகள் மட்டும் வெளியே இருக்கு. இப்போ இது இருக்கு. இந்த 11, 12, 13 13, 14 இது வந்து கொஞ்சம் வெளியே இருக்கு நீங்க. ஸோ இப்போ இந்த புள்ளிய பார்த்தீங்கன்னா, இந்த தொப்புள் கொடி, தொப்புள் வந்து ரென் 8 அப்படின்னு சொல்லுவோம். ரென் 8 தான் தொப்புள் கொடி நமக்கு. அதுக்கு மேல இது வந்து ஸ்டமக்கோட புள்ளி இது. இது வந்து இந்த நெஞ்சு குழியில இருக்கிறது ரென் 15 சொல்லுவோம். அது இதயத்துக்கும் பிட்யூட்டரிக்கான புள்ளி. இது வந்து ஸ்டமக்குக்கான புள்ளி. ஸோ இது வந்து லிவருக்கான புள்ளி. இந்த பக்கம் ஸ்ப்ளீனுக்கான புள்ளி. இங்க வந்து கால் பிளாடருக்கான புள்ளி. இது இன்னும் கொஞ்சம் கீழ இருக்கும். எங்களுடைய யோகத்தின்படி. அந்த அக்யூபங்க்சர் படி இது இந்த இடத்துல இருக்கும். இந்த 14ன்றது. அது வந்து ஓவரி அண்ட் டெஸ்டுக்கான புள்ளியாக இருக்கும். ஸோ நம்ம இது பார்த்தோம்னா, இந்த A2 அப்படிங்கிற புள்ளின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது ரென் 15 சொல்லுவோம். அதாவது கன்செப்ஷன் வெசல் 15. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ரென் ரென் முன்னால போகுது. DU வந்து பின்னால போகுது. ஆனா, உடம்புக்குள்ள சில இடங்கள்ல 2க்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து அந்த மாரி ஒரு கனெக்டிங் பாயிண்ட். அண்ட் அது சக்தி சமநிலை ஏற்படுத்துவதற்காக. அப்புறம் இது பிட்யூட்டரி பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்யூட்டரி பாயிண்ட்டாக இது இருக்கிறதுனால என்ன ஆகுது? பிட்யூட்டரி மாஸ்டர் கிளாண்ட். ஸோ இதனுடைய சமநிலை வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ஆல் த அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆல்சோ. அப்புறம் A3 நம்மளுடைய பொசிஷனு ரென் 12 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரென் 12 அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த ஒரு பாயிண்ட் குடுத்தா எல்லா யாங் ஆர்கன்ஸும் அது அஃபெக்ட் ஆகும். இட் ஹாஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷன் ஃபார் ஆல் த யாங் ஆர்கன்ஸ். அதாவது ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர், கால் பிளாடர், யூரினரி பிளாடர் எல்லாத்து மேலயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியது இந்த ரென் 12. பட் மெயினா இது ஸ்டமக்கோட முன்புற புள்ளி. முன்புற புள்ளினா, முன்புற அலாம் புள்ளி. அது பின்னால பார்ப்போம். இது முன்புற புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஹார்மனைசர். அதாவது சக்தி சமநிலை ஏற்படுத்தக்கூடிய கிரேட் ஹார்மனைசர் அப்படின்னு சொல்லப்படுது. A4 அப்படிங்கிறது ரென் 9 அப்படிங்கிறது ஒரு வாட்டர் மெட்டபாலிசத்து மேல இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நீர் சக்திகளையும் சரி செய்து அதனுடைய ஹோமியோஸ்டேசிஸ் கொண்டு வருது A4 பாயிண்ட்டு. இந்த A5 to 10 வந்து சோலார் பிளெக்ஸஸ். நம்ம வந்து சொன்ன ரென் 8 வந்து மணிப்புர சக்ரா, தொப்புள். தொப்புள் தான் மணிப்புர சக்ரா. ஸோ அங்கருந்து நம்ம வந்து அந்த சோலார் பிளெக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு நரம்பு வலை பின்னல். ஸோ நம்ம கை நடுவுல வச்சுட்டு அந்த நரம்பு வலையில ஒவ்வொரு இடத்துக்காக அப்படி கைய வந்து கொண்டு போறோம். 5லிருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு புள்ளியாக அந்த நரம்புகள், அந்த வலை பின்னல்ல வந்து நம்ம எல்லா பாயிண்ட்ஸுக்கும் வந்து குடுக்குறோம். சக்தி குடுக்குறோம். அந்த சக்தி வந்து எல்லா டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸு லிவரு, ஸ்ப்ளீனு, பேங்க்ரியாஸு இது எல்லாத்தையும் சிறுகுடல், பெருங்குடல் எல்லாத்தையும் பண்ணி இட் வைட்டலைசஸ் த கிட்னி அண்ட் அட்ரீனல்ஸ் ஆல்சோ. A11 அண்ட் 12 வந்து ரைட் சைடு நான் சொன்ன மாரி ரைட் சைடு லிவருக்கு சக்தி குடுக்குது. லெஃப்ட் சைட்ல வந்து ஸ்ப்ளீன் மண்ணீரலுக்கு வந்து சக்தி குடுக்குது. A13ன்றது கால் பிளாடர் பாயிண்ட்டு. ஸோ பித்தப்பைக்கும் அண்ட் TCM படி பித்த நீர் வந்து மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸுக்கு ஒரு நல்ல தீர்வு. அதனால இது மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸுக்கும் இந்த GB26 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். A14ன்றது ஸ்டமக் 29 அப்படின்ற பாயிண்ட் அக்யூபங்க்சர் படி. இது மெயின்லி அ பாயிண்ட் ஃபார் ஓவரி அண்ட் டெஸ்டிஸ். ஓவரிக்கு ரைட் மேல தான் அந்த பாயிண்ட்டே இருக்கு. ஸோ ஆல் யூரோஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் மேல், ஃபீமேல் 2 பேருக்கும் இப்போ டிஸ்மெனோரியா, இது பீரியட் பெயினு, பீரியட் வராம இருக்குது, ஜாஸ்தி போறது, இன்ஃபெக்ஷன்ஸு, யூரினரி ப்ராப்ளம்ஸு, அப்புறம் மென்னுக்கு வந்து விரை வீக்கம், இன்ஃபெக்ஷன், அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே சாரி. இது எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். இப்ப நம்ம வந்து அந்த இது பண்ணும்போது நியூரோமஸ்குலர் பிரீதிங் பண்ணும்போது கைய நல்லா பண்ணி அடி வயித்துல வச்சு நம்ம பண்றோம் இல்லையா? அந்த போஸ்சர்ல இந்த பாயிண்ட் நல்ல விதமாக தூண்டப்பட்டு
அவங்க வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுத்தது மசாஜ் தெரப்பி சொல்லவா? இல்ல மசாஜ்க்கு நம்ம அந்த டாபிக் வரும்போது இத எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்ப மசாஜ் பத்தி இருக்கு. நியூரோமஸ்குலர் பிரீதிங், அப்புறம் மக்கராசன். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஐயா நீங்க தியாகராஜன், இப்ப ஆமா நான் இதோட ஸ்டாப் பண்ணவா? இல்ல ஒவ்வொரு அன்னன்னைக்கு வரும்போது அந்தந்த பாயிண்ட்ஸ் எடுக்கவா? இப்போ இதோட நிறுத்தி கேள்விகள் போடலாமா? ஏன்னா நான் ஆமா சொன்ன ஆமா ஆமா ஏன்னா இந்த டாபிக் இன்னைக்கு இருக்கு. முடியாது. மசாஜுக்கும் ஆமா. மசாஜுக்கும் மகராசனத்துக்கும் தனியா நம்ம பேசும்போது அப்ப சொன்னா இன்னும் ஆமா. இப்போ இதுல இம்பாக்ட். வந்து இயரு, அப்புறம் வந்து இது இருக்கு. மசாஜ் தெரப்பியோட எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கு. நியூரோமஸ்குலர் பிரீதிங் இருக்கு. காயகல்பா. அப்புறம் வந்து மக்கராசனோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது அந்தந்த நாள்ல வச்சுக்கலாமா? ஆமாங்கம்மா. அந்தந்த ஓகே. நாள்ல வச்சுட்டா ஏன்னா நிறைய இப்ப நிறைய கேள்விகள் இருக்கும். ஓகே. அதெல்லாம் கேட்டுக்கலாங்கம்மா. அவங்களுக்கு டைம் ஓகே. கொடுக்கலாம். நான் அப்ப ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ கேள்விகள் கேட்கறவங்க கேளுங்க. ஷார்ட்டா கேளுங்க. ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. நிறைய பாயிண்ட்ஸ் கேட்டு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. வாழ்க வளமுடன். டாக்டர்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, அந்த 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆமா. லைட் டச்சிங் போதுமா, அல்லது இப்ப இது கால் மாத்திரை அரை மாத்திரை அது மாதிரி அழுத்தம் அதிகரிக்கணுமா? தெரியலைங்க. அது வர்மால தான் அந்த மாதிரி கால் மாத்திரை, அரை மாத்திரையில. இப்போ ஆஹ், டிசிஎம்ல அந்த மாதிரி இல்ல. ஏன்னா நம்ம ஆஹ், வந்து நீடில் போடுறோம், இல்லன்னா கையில பிரஷர் குடுக்குறோம். அஃப்கோர்ஸ் சரி. பிரஷர் வந்து இட் டிபெண்ட்ஸ். அக்யூட் டச் கூட போறோம்னு சொல்றாங்க. அல்லது ம், பிரஷர் கொஞ்சமா குடுக்கலாம். பட் அதுல வந்து டிசிஎம்ல கரெக்ட்டா இவ்ளோ பிரஷர் அப்படிங்கிறது சொல்லலைங்க. பட் சுவாமிஜி என்ன சரி. சொல்லியிருக்காரோ அதுபடி நம்ம போலாம். ஓகேம்மா, இல்ல 2 விதமா சொல்றாங்க, அதனால தான் கேட்டேன். ஏன்னா ம். டச் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சர்க்யூட், ஆமா. வெளியில இருக்க எனர்ஜி எடுத்து கை வழியா கொடுத்துட்றோம், அது பாவனை இருக்கணும். டச் பண்ணா போதும்னு ஒரு ஒரு சாரார் இருக்காங்க. இன்னொரு சாரார்ல ஒரு அழுத்தம் வேண்டியதா இருக்குன்னாங்க. அதான் அதனால தான் தெரியலைங்க அந்த எனக்கு. சரிங்க எனக்கு சரி டாக்டர். தெரியும். அந்த சரி. கேள்விக்கு ஆ, டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா ஒரு தடவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஒரு கிளாஸ்ல. சரிங்க. அதாவது நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ம், வச்சுட்டு அதில் எந்த மற்ற 13 பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட்ல வச்சாலும் நம்மளுடைய ம், அனுமானம் வந்து மூலாதாரத்திலிருந்து அந்த எனர்ஜியை கொண்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ம், பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் கை வழியாக அந்த ம், புள்ளிக்கு எனர்ஜி பாய்வதாக அனுமானம் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ம். அழுத்தம் வந்து மிதமான அழுத்தம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. லலிதாம்மா, டாக்டர் லலிதாம்மா, நீங்க உங்களோட பாயிண்ட் சொல்லுங்கம்மா. சார் வாழ்க வளமுடன். அந்த ப்ரெஷர் குடுக்கறத பத்தி கேக்குறீங்களா சார் நீங்க? ஆமா, ஆமாமா. ஓகே. ஆக்சுவலா அப்டமன் ஏரியால நம்ம வந்து நார்மலாவே மகரிஷி உள்ளங்கால்ல நம்ம கால் பயிற்சியில சொல்லும் போதே அப்டமன் ஏரியா வரும்போது சாஃப்டா தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? ம். 2 விதமா வச்சிருக்காங்க. அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாங்கிறத அந்த கேள்விப்பட்டேன். அதாங்க. அப்டமன் ஏரியா வந்து சாஃப்ட் ஏரியாங்கிறதுனால நீங்க ஒரு கால் மாத்திரை அளவு அந்த மாதிரி கால் மாத்திரை அளவுனா நம்ம விரல வைக்கிறோம் அப்படின்னா அந்த ம், முதல் வரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ம், முன்னாடியே அதனுடைய அழுத்தம் வந்து நின்னுடணும். ஆ, அந்த மாதிரி கொடுக்கணுங்க ஐயா வயித்துல. சரி சரி சரி. நன்றி. வேறு கேள்விகள்? இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள கேள்விகள் யாராவது இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா நான் கேட்கலாமா ஐயா? கேளுங்க. கேளுங்கம்மா, கேளுங்க. ஏன்னா பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்க முதல்ல கேட்கட்டுமேன்னு நினைச்சேன். டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல்ல 1 hour நீங்க நான் ஸ்டாப்பா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரு சபாஷ் கொடுக்கணும். நல்ல எனர்ஜி உங்களுக்கு. தேங்க் யூ. வாழ்க வளமுடன். எனக்கு சொல்லுங்க. வந்து கேள்வி சொல்லுங்க. ஆ,
எனக்கு வந்து இப்போ எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே கியூர் ஆயிடுமா இதுல இந்த அக்யூ பஞ்சர் இந்த நீடில் வைக்கிறதுல? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ். இல்ல பார்க்கின்சன்ஸ் எல்லாம் ரிசல்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு பர்சனலா வந்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ஆட்டிசம் சில்ட்ரனுக்கெல்லாம் அக்யூபங்க்சர் போட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு எனக்கு. அண்ட் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒரு 100 கேஸ் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி யோகா அக்யூபங்க்சர்லயே நல்லா பண்ணியிருக்கேன். மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து 2 மாசத்துல மேல் இன்ஃபர்டிலிட்டி ஏசோஸ்பர்மியா இல்லாம மத்தது இருந்தா மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப நல்ல 2, 3 மாசத்திலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பட் எதெல்லாம் ரொம்ப சர்ஜரி வேண்டி இருக்குமோ, ஹார்ட் ப்ராப்ளமோ அதுக்கெல்லாம் வந்து நாங்க சஜஸ்ட் பண்றது இல்ல. பட் மோர் இட்ஸ் அக்குபங்க்சர்னா பெயினுக்கு மட்டும் நினைக்கிறாங்க. ஸோ பெயினுக்கு கண்டிப்பாக பெயின் ரிலீஃப் இருக்கு. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட அக்குபங்க்சர்னால சரியாகும். பட் தே ஷுட் நோ த லைன். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா நம்ம அதை வந்து நல்லா பண்றேன்னு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சில கேன்சர்னு வந்தா நான் நல்லா பண்றேன்னு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்க்கின்சன்ஸு, டிமென்ஷியா இதுலெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடாது. எக்ஸலண்ட் அம்மா, தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, தலை சுற்றல் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இது அக்குப்ரெஷர் பாயிண்ட் அது வெர்டிகோ பாயிண்ட்ஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுமா. வெர்டிகோ பாயிண்ட்ஸுக்கு வந்து இயரை சுற்றி இருக்க பாயிண்ட்ஸு அதெல்லாம் நான் பின்னால் இந்த இயர் போடும்போது சொல்கிறேன். வெர்டிகோக்கு வந்து ரொம்ப நல்லா கேட்கும் நல்லா அக்யூபங்க்சர். ஓகே, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம். சொல்லுமா. வாழ்க வளமுடன். இப்போ வந்து யோகால வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ஆசனங்கள்லாம் செய்யறோம் இல்லையா? பச்சிமோட்டனாசனா, தனுராசனா, மண்டுகாசனா அந்த மாதிரி பண்றோம். இதுல குணப்படுத்த முடியுமா உங்களோட இதுல நீரில் மூலமா? எதுலையுமே டயபெட்டிஸை வந்து 100% நம்ம கியூர் பண்றோம்னு கிளைம் பண்ணவே கூடாது. அது இங்கிலீஷ் மெடிசன்ல ஆனாலும் சரி. ஆமா, வாழ்வியல் முறையும் அவசியம். ஆமா, வாழ்வியல் முறை நிச்சயமா அவசியம். இதுல கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறேன். கண்ட்ரோல் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அந்த எந்த புள்ளிகள்? ஸ்ப்ளீன் சேனல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்ப்ளீன் வந்து ஸ்ப்ளீனோ பேங்க்ரியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஆண்டன் ஜெயசூர்யா. ஸோ பேங்க்ரியஸ் ஸ்ப்ளீன் ரெண்டையுமே இது பண்ணக்கூடியது. இப்போ நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீட்டா செல்ஸ் வந்து தேர் நாட் டெட், தேர் எக்ஸாஸ்டட் அப்படின்னு தான் மெடிக்கல் சயின்ஸே சொல்லுது. பிகாஸ் ஓவர் ஒர்க் பண்ணி பீட்டா செல்ஸ் எக்ஸாஷன் தான் நமக்கு டைப் 2 டயபெட்டிஸாக வருது. ஏன்னா அந்த இதுக்கு சக்தி இல்லாமல் போகுது இந்த பீட்டா செல்ஸுக்கு. ஸோ இதன் மூலமாக நம்ம அது பீட்டா செல் சக்தியை சரி பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கக்கூடாது. ஸோ லோ கார்ப் டயட்டு அந்த மாதிரி வச்சுட்டு பட் இன்னும் கொஞ்சம் இதை எனர்ஜைஸ் பண்ணும்போது பிராணாயாமம் மூலமாகவும் ஸ்ப்ளீன் சேனல் பண்ணும்போது அந்த பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் ரிவைவ் ஆகி நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. அம்மா நம் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல 14th பாயிண்ட்ல கழிவுகள் நீக்க மலக்குடல் இதுக்கும் பயன் உண்டாமா? 14th பாயிண்ட் எங்க இருக்கு? கீழே இருக்குங்களா? கீழே இருக்கு. அது மலக்குடலுக்கும் அது வந்து அதான் ஸ்டமக் 29 சொல்றோம். அது ஓவரி பாயிண்ட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனும் அங்கதான் வருது நமக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைன் பாத்தீங்கன்னா இப்படி போய் அந்த மலக்குடல் சீக்கம் வர்றதுக்கும் அந்த இடம் தான். ஸோ அதுக்கு எல்லாமே நர்வ் சப்ளை ஒன்னா தான் போகும். ஸோ அதுக்கு கூட நம்ம மலசிக்கல் அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கும் அந்த பாயிண்ட் ஹெல்ப் பண்ணும். சரிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க அம்மா, நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா சரியா இருக்கு கோயம்புத்தூர். அம்மா, நாங்க வந்து இப்போ டிஸ்க் கொலாப்ஸுக்கு அக்குப்ரெஷர்ல நிவாரணம் கிடைக்குமா? என்னமா யூட்ரைன் ப்ரோலாப்ஸா? டிஸ்க் பேக் போன் வருது. பேக் போன்ல டிஸ்க்ல டிஸ்க் ப்ரோலாப்ஸுக்கு வந்துமா ரொம்ப ஜாஸ்தி இருந்தா பண்ண முடியாது. பட் ரெஸ்ட் கண்டிப்பா எக்ஸசைசஸ் வேணும். பட் இமீடியட் பிரெயின் ரிலீஃப்க்கு வந்து அக்குபங்க்சர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும்.
எந்த ஓ செக்மெண்ட்ல அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கோ அதை பத்தி அடுத்து பின்னால பேக் அலாம் பாயிண்ட்ஸ்ல சொல்லுவேன் நானு. ஸோ அந்த ஓகே ஓகே பாயிண்ட்ஸ்ல ஓகே போட்டா இம்மீடியட்டா ரொம்ப நல்லா கேக்குது. அது தவிர அதுக்கு லேசர்ல வந்து லேசர் அக்குபங்க்சர் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஓகே ஒரு ஓகே 4 நாள்லயே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பெயின் எல்லாம் போயிரும். அதே மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாம் 2 நாள் 3 நாள்லயே ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே பட் ஆனா ஓகேம்மா. அதுக்கான நம்ம திரும்பியும் அதுக்கு வெயிட் தூக்குறதோ அதுக்கான ரெஸ்ட் ம் கொடுக்கணும். அந்த ம் டிஸ்க் கோ பேக் இன்டு நார்மல் ம் ப்ரொலாப்ஸ் இதாகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஓகே ஓகே அம்மா. தேங்க்யூ வெரி மச். நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா. வளமுடன். வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா, இந்த தொப்புள் இரண்யா இருக்குல்லம்மா, அது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப இந்த 14 பாயிண்ட் செய்யலாமா? அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத சொல்லுங்களேம்மா. தொப்புள் வந்து ஹெர்னியா ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம சர்ஜரிக்கு தான் போகணும். ஏன்னா அந்த மசிலே அந்த இடம் வீக் ஆகி அந்த இடமே இதாயிரும். அதனால நீங்க அக்யூபங்க்சர் பண்ணலாம். 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் பண்ணலாம். அதனால தப்பில்ல. பட் அக்யூபங்க்சர்னால அது நல்லா பண்ண முடியுமான்னா அது நல்லா பண்ண முடியாது. இப்போ என்னோட ரிலேட்டிவ் ஒரு பையனுக்கு அப்படிதான் தொப்புள்ள இருக்கும். அது திடீர்னு வெளியே வந்துரும். அந்த குடல் வந்து சிறுகுடல் வந்து அது வழியாக வெளியே வந்துரும். அவனுக்கு ஒரு தடவை வந்துச்சுன்னா நிறைய நேரம் அங்கேயே தங்கி ரொம்ப வீங்கி வலியாகி அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு ரிலாக்ஸ் பண்ணி தான் அதை உள்ள ரெடியூஸ் பண்ணுவாங்களாம். பட் அந்த பையன் ஒரு கல்யாணத்தில் தொண மாப்பிள்ளையா இருக்கப்போ உனக்கு வந்துருச்சு. அப்போ நான் நீடில் வச்சிருந்தேன். டக்குன்னு 4 இடத்துல போட்ட உடனே அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகி இந்த தொப்புள் உள்ள போயிடுச்சு. நான் ஒரு பிளாஸ்டர் போட்டு விட்டேன். அவன் 1/2 மணி நேரத்துலேயே போய் தொண மாப்பிள்ளையா இருந்தான். ஸோ அந்த மாதிரி வி கேன் ரெடியூஸ் அந்த இதையெல்லாம் வந்து மசில் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அக்யூபங்க்சர். அதனால தொப்புளை ரெடியூஸ் பண்ணலாம். பட் திரும்பியும் அவனுக்கு வரும். அப்புறம் ஏதாவது கொஞ்சம் வயிற்றுல ப்ரெஷர் ஜாஸ்தியானா அது குடல் வெளியே வரும். ஸோ அந்த ஹோலை வந்து நம்ம அடைக்க முடியாது. பட் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூம்மா. அம்மா, வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. இது ஹைபர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது அக்குபஞ்சர் சரியா சௌமாமா? கண்டிப்பா சரியாகுங்க. அந்த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேல்ப் அக்குபங்க்சர்னு ஒண்ணு இருக்கு. நம்ம மூளை இருக்கு இல்லையா? அதுல வந்து அதுல மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியா அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மோட்டார் ஏரியால எல்லாம் வந்து நம்ம நீடில் போட்டோம்னா அந்த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் எல்லாம் நல்லாவே குறைஞ்சு சரியாகுங்க. அது ஒரு ரிசர்ச் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எங்க போன் நம்பர் இருக்காம்மா, போடுறீங்களா? யாருதுங்க? இல்ல, போன் நம்பர் போட்டா அவங்க அங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க அங்க வருவாங்க கோயம்புத்தூருக்கு, அதான் கேட்டேன். இல்லைங்க, நான் வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லைங்க. அதுவும் சரி. நம்ம இங்க இருக்க வெளியூர்ல இருந்து வந்தெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு நல்ல அக்யூபங்க்சரிஸ்ட் நீங்க பார்த்து போய் சொல்லுங்க. ஸ்கேல்ப் அக்யூபங்க்சர் தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா கேக்குங்க. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அம்மா வணக்கம். ஒரு சின்ன கொஸ்டின் தான் இருக்கு, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க சொன்னீங்க ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு என்ன ஏஜ்ல இருந்து கொடுக்கலாமா? அவங்களுக்கு இப்போ என்ன ஏஜ்? இப்போ 5 years கிட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அக்குப்ரெஷர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அக்யூப்ரெஷரும் கொடுக்கலாம். அந்த அந்த மோட்டார் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அக்யூப்ரெஷர் கூட கொடுக்கலாம். பட் ரொம்ப நேரம் கொடுக்க வேண்டி இருக்கும் ப்ரெஷர். அதான் என்ன வயதுல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறேன். ஏஜ் வந்து ஏஜ் வந்து நமக்கு அந்த குழந்தை நீடில் போடுறதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை எல்லாம் ஒரு 6-7 years ஆச்சுன்னா நம்ம அப்படியே கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணலாம். பட் 3-4 years கூட நான் போட்டிருக்கேன் குழந்தைங்களை. அப்படியே பொம்மை கொடுத்து வேடிக்கை பார்த்து அந்த மாதிரி வேடிக்கை பார்த்து விளையாட சொல்லிட்டு அந்த மாதிரி. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இது கான்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் கியூர் பண்ணலாங்களா இதுல? இல்லம்மா, இதுதான் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் தான் நம்ம எதுவுமே ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. கான்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் எல்லாம் இல்லை. பட் லேட்டர் ஆன் லைஃப்ல வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்துச்சு, கொஞ்சமா மைல்டு ஹைப்போதைராய்டிசம் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த LI18 அப்படின்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. தைராய்டுக்கு 2 பக்கமும் இருக்க புள்ளிகள் அதெல்லாம் போடும்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்க. மாணிக்கவாசகம் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். மணி 9:05 ஆயிடுச்சுங்க. டாக்டர் அம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றி.